எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்கள் தினமுமே அணிய வேண்டிய 7 விதமான அணிகலன்கள் என்ன, இப்படி அந்த அணிகலன்களை அணியும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடைசியாக பெண்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பெண்கள் அணியக்கூடிய 7 விதமான அணிகலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்னாடி காலங்களில், அதாவது சங்க காலங்களில் வாழ்ந்த பெண்கள் அணிந்திருந்த அணிகலன்களை பற்றி கேட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது தினமுமே அவங்க அணிந்த அணிகலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தி சுட்டி, ஒட்டியானம், வங்கி, இந்த மாதிரியான அணிகலன்கள் எல்லாத்தையுமே தினம் கண்டிப்பாக அணிஞ்சு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான அணிகலன்கள் அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்வுகள், ஒரு திருமணம் போகிறது, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் அணியறோம். காலங்கள் செல்ல செல்ல இந்த அணிகலன்களுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. ஆனாலும் நகைகள் அணிவது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. நம்ம நகைகள் அணிவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில வர்ம புள்ளிகளை தூண்டி ஒவ்வொரு உறுப்புகளையுமே பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆபரணங்கள் அணியக்கூடிய காரணத்தால் நோய்கள் மறைமுகமாக கட்டுப்படுத்தப்படுது. இப்படி தங்கத்தால் செய்யப்படக்கூடிய ஆபரணங்களை அணியும் பொழுது உடல் குளிர்ச்சி அடையுது, வெப்பம் குறைந்து உடலானது குளிர்ச்சி அடையுது. அதே மாதிரி தான் வெள்ளி, முத்து, பவளம் இந்த மாதிரியான நகைகளை நம்ம அணியும் பொழுது ஒவ்வொரு விதமான நன்மைகளானது உடலுக்கு நடக்குது. அப்படி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அணிய வேண்டிய முக்கியமான 7 அணிகலன்கள், தினமுமே அணிய வேண்டிய 7 அணிகலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோடு, மூக்குத்தி, வளையல், கழுத்தில் தாலி இல்லைன்னா செயின், மோதிரம், கொலுசு, மெட்டி, இந்த 7 அணிகலன்கள் கண்டிப்பாக பெண்கள் தினமுமே அணிய வேண்டிய ஒன்று. இப்படி இந்த 7 அணிகலன்களை அணிவதால் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தோடு காதணி. ஒவ்வொரு குழந்தைக்குமே, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், முதல்ல அவங்க வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடிய முக்கியமான முதல் விழா எதுன்னு பார்த்தா இந்த காதணி விழா. இப்படி இந்த காதணி விழாவில் தோடு அணிவதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காதுகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் நம்ம துளையிடும் பொழுது கண் பார்வை கூர்மையடையுது. அதே சமயத்தில் மூளையினுடைய செயல்திறனானது அதிகரிக்கப்படுது. இப்படி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே காதணி விழா நடத்தினாலுமே ஆண்கள் ஒரு சில நாட்கள்லையோ இல்லை ஒரு சில மாதங்கள்லையோ அந்த காதணி அப்படிங்கிறத கழட்டி வச்சிருவாங்க. ஆனால் முன்னாடி சங்க காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் தொடர்ந்து அந்த காதணி அப்படிங்கிறத அணிந்தே தான் வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் காதணி அணிந்திருந்தால் ஒரு வேடிக்கையாக தான் பார்க்கப்படுது. ஆனால் பெண்கள் தொடர்ந்து இந்த காதணி அணிந்து வரும் பொழுது எந்த மாதிரியான நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய காதுகளில் உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பெண்கள் தொடர்ந்து இந்த காதணியை அணியணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் இப்படி தொடர்ந்து காதுகளில் காதணி அணிந்திருக்கக்கூடிய காரணத்தால் அவங்களுடைய மூளையின் செயல்திறன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வேகமாக இருக்கும். ஆண்கள் யோசிப்பதை காட்டிலும் பெண்களுடைய யோசனை ரொம்பவுமே சமயோஜிதமாகவும், ஒரு சில நேரங்களில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவுமே சரியானதாகவும் அமையுது. இப்படி குடும்பங்களில் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில முடிவுகளுக்கு பெண்களினுடைய ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்பவுமே கட்டாயமானதாக இருக்குது. அதனாலேயே பெண்கள் தொடர்ந்து காதணி அணிந்து வரக்கூடிய காரணத்தால் அவங்களுடைய மூளை செயல்திறன் அதிகரிக்கப்படுது. உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய நரம்புகளும் ரொம்பவுமே பலப்படுது. அடுத்ததாக மூக்குத்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முறையான சுவாச பரிமாற்றத்துக்கு உதவுது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய பாட்டி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு காது குத்தும் பொழுதே கண்டிப்பாக மூக்கையும் குத்தி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூக்குத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. பெண்கள் எதுக்காக மூக்குத்தி அணியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் பெருங்குடல் மற்றும் சிறுகுடல்களுக்கு நெருக்கமான தொடர்புடையதாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அந்த புள்ளிகளில் துவாரமிட்டு மூக்குத்தி அணியும் பொழுது கண்டிப்பாக அது சம்மந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. அணியக்கூடிய ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்க உடலில் ஏற்படுவதை கட்டாயமாக உணர முடியும். இந்த மூக்குத்தி அணிவது அப்படிங்கிறது ஒன்று பெண்கள் பருவம் அடைவதற்கு முன்னாடி குத்தி விட்டுருவாங்க, இல்லை ஒரு சில வீடுகளில் பருவம் அடைந்த அந்த நேரத்தில் குத்தி விட்டுருவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் பருவம் அடையும் பொழுது அவங்களுடைய மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு சில வாயுக்களானது உற்பத்தி ஆகும். இந்த வாயுக்கள் உடல்ல இருக்கக்கூடாது, அதை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூக்கில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரம்புகளில் துளையிட்டு மூக்குத்தி போடும் பொழுது அந்த வாயுக்களானது கட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த மூக்குத்தியானது அணியப்படுது.
இப்படி பெண்கள் மூக்குத்தி அணிந்திருக்கக்கூடிய காரணத்தால் அவங்களுடைய சிந்தனை திறன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே அதிகப்படுது. அதே மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த மூக்குத்தி ரொம்பவுமே உதவுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அணிகலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கழுத்தில் அணியக்கூடிய தாலி இல்லைன்னா செயின். இப்போ திருமணமான பெண்கள் கண்டிப்பாக தாலி அணிஞ்சிருப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கட்டாயமாக செயின் போட்டிருப்பாங்க. இப்படி போடுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைக்கும் உடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய சக்திகளினுடைய உயிரோட்டத்தை சீராக்குவதற்காகவே இந்த அணிகலன்களானது அணியப்படுது. பெண்கள் பொதுவாக அவங்களுடைய கழுத்துக்களில் நகையை அணிந்து கொள்ளக்கூடிய காரணத்தால் நல்ல ஒரு நேர்மறையான சக்திகள் எல்லாத்தையுமே ஈர்க்கலாம். அதே மாதிரி திருமணமான பெண்கள் அவங்க அணியக்கூடிய தாலியில் ஒரு சில அணிகலன்களையும் சேர்த்து அணிந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா முத்து, பவளம் இந்த மாதிரி கோர்த்து அணிந்திருப்பாங்க. இப்படி செய்யக்கூடிய காரணத்தால் அவங்க உடம்பும் மனசும் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் எப்பயுமே சீராக இருப்பதற்கு இந்த அணிகலனானது உதவுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த அணிகலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோதிரம். இந்த மோதிரத்தை பெண்கள் அணியும் பொழுது நல்ல ஒரு இனிமையான பேச்சு திறன், அழகான குரல் வளம் இது எல்லாமே கிடைப்பதற்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மோதிர விரல்ல அணியப்படக்கூடிய இந்த மோதிரமானது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுடைய இனவிருத்தி உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு உதவுது அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம மோதிரம் அணியக்கூடிய காரணத்தால் நம்ம உடல்ல அதுவும் குறிப்பிட்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த விரல்களில் இருக்கக்கூடிய நரம்பானது நம்ம மூளையிலேருந்து இதயத்திற்கு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாத்தையுமே தூண்டுவதற்கு இந்த மோதிரங்கள் உதவுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுவிரலில் மோதிரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அணியும் பொழுது நமக்கு முடிவெடுக்கக்கூடிய திறனானது பாதிக்கப்படுது அப்படிங்கிற காரணத்தாலேயே நடுவிரலில் மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சுண்டு விரல்லையும் சொல்லுவாங்க. அப்படி நம்ம மோதிரங்களை கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல் இந்த 3 விரல்களையுமே நம்ம தாராளமாக அணியலாம். அடுத்த அணிகலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளையல். வளையல் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பெண்கள் அணியணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமானதாகவே இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வளையல்களை நம்ம அணியும் பொழுது வெள்ளை அணு உற்பத்தியானது அதிகரிக்கப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹார்மோன் சுரப்புகளுக்கும் இது உதவி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம வளையல் அணிவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பிட்டு வளைகாப்பு நடத்தும் பொழுது வளையல்கள் அதிகமாக அணிவிப்பதற்குண்டான காரணம் என்னென்னா, தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலானது அதிகரிக்கும். அதே மாதிரி சீரான ரத்த ஓட்டத்திற்கு இந்த வளையல் உதவும் அப்படிங்கிறதால தான் இந்த வளையல் வளைகாப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இப்படி பெண்கள் அணியக்கூடிய வளையல்கள் ஒன்னோடு ஒன்று உரசி ஏற்படுத்தக்கூடிய சத்தமானது வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இப்படி பெண்கள் வளையல் அணிவதால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி நான் ஒரு பதிவு தனியாகவே கொடுத்துருக்கிறேன். அதனோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வளையல் அணிவதால் இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அத்தனை தகவல்கள் நான் அந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன். அடுத்த அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலுசு. இந்த கொலுசு அணிவதற்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, வயிறு போன்ற முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தினுடைய செயல்திறனையும் தூண்டுவதற்கு இந்த கொலுசு அணியணும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை இறங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல ஒரு தடிமனான கொலுசை அணியும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி ஆபரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தங்கத்தில் அணிந்தாலுமே இந்த கொலுசு அப்படிங்கிறது வெள்ளியில் அணியும் பொழுது அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூற்றை அகற்றி நல்ல ஒரு குளிர்ச்சியான சருமத்தை தருவதற்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த வெள்ளி கொலுசானது உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளி கொலுசு அணியும் பொழுது குதிகால் நரம்புகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால அந்த நரம்பின் வழியா மூளைக்கு செல்லக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே குறைத்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூமியோடு நம்மளை தொடர்பு படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்கள். இந்த கால்களில் அணியக்கூடிய கொலுசானது அது எழுப்பக்கூடிய ஒளியின் மூலியமா நல்ல ஒரு நேர்மறையான சக்திகள் எல்லாத்தையுமே அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே எலும்பு சம்பந்தமான இணைப்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே நீக்குவதற்கு இந்த கொலுசானது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்த அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு மங்கள பொருள். திருமணமான பெண்கள் அணிய வேண்டிய கட்டாயமான ஒரு மங்கள பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டி. இந்த மெட்டி அணிவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு இந்த மெட்டியானது அணிவிக்கப்படுது. பெரும்பாலும் மெட்டி அணிவது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நோய்கள் எல்லாத்தையுமே தடுப்பதற்கு இந்த மெட்டியானது உதவுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காலோட தான் கடைசியாக இணைக்கப்படுது. அப்படி அந்த பாதம் பூமியில படும் பொழுது அதுக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய விதத்தில் நம்ம கால் விரல்ல மெட்டி அணிந்திருந்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான தூண்டுதலை ஏற்படுத்தி உடல்ல ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இப்படி திருமணமான
திருமணமான பெண்கள் அவங்களுடைய கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலுக்கு மட்டும்தான் மெட்டி அணியணும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விரல்ல மட்டும்தான் கர்ப்பப்பைக்கு செல்வதற்குண்டான நரம்புகள் இருக்கக்கூடிய காரணத்தால அந்த ஒரு விரல்ல நம்ம அழுத்தம் தந்தாலே கர்ப்பப்பை பலப்படும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3வது விரல், 4வது விரல் எல்லாத்துலேயுமே மெட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே கூடாது. கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல் மட்டும்தான் கர்ப்பப்பையை தூண்டுவதற்குண்டான நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால அந்த ஒரு விரலுக்கு மட்டும்தான் மெட்டி அணியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க வலியுறுத்தி இருக்காங்க. இப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு விரல்ல மட்டும் மெட்டி அணியக்கூடிய காரணத்தால உடல்ல ரத்த ஓட்டமானது சீரா இருக்கும். இப்போ கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் எடை அதிகரிக்கும். அப்படி உடல் எடை அதிகரித்து பாதங்கள் பூமியில படும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட விரல்ல மட்டும் அழுத்தம் ஏற்படக்கூடிய காரணத்தால கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய மயக்கம், வாந்தி, சோர்வு, பசியின்மை இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வருது. அதே மாதிரி பனிக்குடத்துல இருக்கக்கூடிய நீரை சமமா வைத்துக் கொள்வதற்கும் இந்த மெட்டியானது உதவுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப திருமணமான பெண்கள் மெட்டி அணிவதால இத்தனை சிறப்புகள் இருக்கு. இப்ப வயதிற்கு வந்த பெண்களுக்கும் முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்கன்னா மெட்டி அணிவித்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீரா வைத்திருப்பதற்காகவும் இந்த மெட்டியானது அணிவிக்கப்பட்டது. இப்படி குழந்தை பிறப்பிற்கும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கும் 2வது விரல்ல மெட்டி அணியணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு சில வீடுகளில் பழக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3வது விரல்ல மெட்டி அணிந்திருப்பாங்க. எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசவித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த 3வது விரல்ல மெட்டி அணிய சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் சுரப்பை தூண்டுவதற்குண்டான நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால 3வது விரல்ல அணியணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. இதை பில்லாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 3வது விரல்ல போடக்கூடிய பில்லாளி மெட்டியானது அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் போட்டுட்டு கழட்டிட்டோம் அப்படின்னாக்க ரொம்பவுமே நல்லது. ஏன்னா பால் சுரப்பிற்கு மட்டும்தான் அந்த மெட்டியானது உதவுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது வரைக்குமே பெண்கள் அணிய வேண்டிய முக்கியமான இந்த 7 அணிகலன்களை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு அணிகலன்களுக்கும் உண்டான தனி சிறப்பு என்ன, அதை அணிவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பெண்கள் தங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சில குணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பொறுமை. பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்குவாங்க. அதை நான் நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே பொறுமையோட ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டாங்க அப்படின்னாலே அந்த வீடு ரொம்பவுமே சுபிக்ஷமானதாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இறை பிரார்த்தனை. இறை பிரார்த்தனை இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த விதமான கஷ்டங்களோ இல்லை வறுமைகளோ ஏற்படவே ஏற்படாது. அதனால ஒவ்வொரு பெண்களுமே தங்களுடைய வீடுகளில் அதிகாலை வேலையான பிரம்ம முகூர்த்தத்திலையும் சாயந்தர நேரங்களிலும் கட்டாயமாக தீபமேற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பை அந்த பெண்கள் அந்த வீடுகளில் ஏற்படுத்த முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நற்சிந்தனை, நேர்மறையான சிந்தனை. எப்பயுமே பெண்கள் நல்ல விதத்தில் சிந்திக்கும் பொழுது அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பை கடவுள்கள் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி நேர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் கண்டிப்பாக வெற்றியின் உச்சத்தை தொட முடியும். இப்படி நம்ம தொடர்ந்து வீடுகளில் நற்சிந்தனைகளோடையும் நேர்மறை சிந்தனைகளோடையும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது. இப்போ இந்த பதிவின் மூலமா பெண்கள் அணிய வேண்டிய முக்கியமான 7 விதமான அணிகலன்கள் மற்றும் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சில குணங்கள் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.